நெதர்லாந்தில் கடந்த 14 ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர் மார்க் ரூட். இவரை நேட்டோ அமைப்பு நேட்டோவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வரும் அக்டோபர் நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளராக பதவியேற்கவிருக்கிறார். அதனால் மார்க் ரூட் தன் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்தின் புதிய பிரதமராக டிக் ஸ்கூஃப் தேர்வு செய்யப்பட்டார். தி ஹேக் நகரில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் மார்க் ரூட் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்த விழாவின் இறுதியில் மார்க் ரூட் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தபடி பிரதமர் அலுவலகத்தை விட்டு வெளியேறினார். அப்போது அவர் எளிமையாக சைக்கிளில் சென்றார். இந்த வீடியோதான் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஒரு நாட்டின் பிரதமராக இருந்து தானே அந்த பதவியை ராஜினாமா செய்து அதைவிட பெரிய பொறுப்பான நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளராக பதவியேற்கவிருப்பவர் சாதாரண குடிமகனைப் போல சைக்கிளில் பயணிப்பது பலராலும் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகிறது. ஆனால் அவர் இன்று மட்டுமல்ல, பிரதமர் பதவியில் இருந்த போதும் அடிக்கடி சைக்கிளில் பயணித்திருக்கிறார். தாம் மட்டுமல்லாது பிறரையும் சைக்கிள் ஓட்டுவதற்கு ஆர்வப்படுத்தும் அவர்